அன்பிற்கினிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 4ஆம் இயலில் கற்கண்டு பகுதியில் அமைந்த வேற்றுமை குறித்த இலக்கணத்தை இன்றைய வகுப்பில் காண்போம். வேற்றுமை என்ற சொல் ஏற்கனவே நீங்கள் அறிவீர்கள். ஒற்றுமையின் எதிர்ச்சொல் வேற்றுமை என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆனால் இங்கு நாம் பார்க்கின்ற வேற்றுமை பெயர்ச்சொற்களை பற்றிய வேற்றுமை. பெயர்ச்சொல் என்றவுடனே உங்களுக்கு நினைவுக்கு வரவேண்டியது நால்வகை சொற்கள். நால்வகை சொற்களை பற்றி நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம். அவை உங்களுக்கு நினைவுக்கு வரும்: பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல் என்பது ஒரு பொருளை குறிக்கும் சொல். மேசை, நாற்காலி, புத்தகம் என்பன பெயர் சொற்களுக்கு எடுத்துக்காட்டு. வினைச்சொல் ஒரு பொருளின் தொழிலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். ஆடுதல், பாடுதல், ஓடுதல் என்பனவெல்லாம் வினைச்சொல்லை குறிக்கும். பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வந்து பெயரின் வினையின் பொருளை உணர்த்தும் சொல் இடைச்சொல் என்பன. மற்ற வேற்றுமை உருபுகள் போல்வன இடைச்சொற்களுக்கு சான்றுகளாகும். பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வந்து பெயரின் வினையின் பண்பை குறிக்கும் சொற்கள் உரிச்சொற்கள் எனப்படும். தவ, நனி போல்வன உரிச்சொற்களுக்கு எடுத்துக்காட்டு. இப்பொழுது சொற்களை குறித்து உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். மீண்டும் பெயர் சொல்லுக்கு வருவோம். முருகன் வந்தான், முருகனை கண்டான், முருகனால் எழுதப்பட்டது. மீண்டும் சொல்கிறேன். முருகன் வந்தான், முருகனை கண்டேன், முருகனால் எழுதப்பட்டது. முதல் தொடரில் முருகன் என்பது எழுவாயை குறிக்கும். இரண்டாவது தொடரில் முருகன் என்கிற பெயர்ச்சொல் செயபடு பொருளை குறிக்கும். மூன்றாவது தொடரில் அமைந்த முருகன் கருத்தாவை குறிக்கும். ஒரு பெயர்ச்சொல் செயபடு பொருளாகவும் கருத்தாவாகவும் மாறுவதற்கு காரணமாக அமைந்த அசை ஐ, ஆல் என்பன. புரிகிறதா? செயபடு பொருளையும் கருத்தாவையும் பெயர்ச்சொல்லாக மாற்றியது ஐ, ஆல் என்பன. நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஆதலால் பெயர் வேறுபடுவது வேற்றுமை. பெயர் வேறுபடுவது வேற்றுமை. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டும் முறைக்கு வேற்றுமை என்றும் கூறுவர். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டும் முறைக்கு வேற்றுமை என்றும் பெயர் கூறுவர். இந்த பெயர் சொல்லை வேறுபடுத்தி காட்ட பெயர் சொல்லின் இணைக்கப்படும் அசைக்கு வேற்றுமை உருவு என்று பெயர். அதாவது பெயர் சொல்லோடு வந்து இணைகின்ற அசை சொல்லுக்கு வேற்றுமை உருவு என்று பெயர். வேற்றுமை உருவுகளை பற்றி நாம் பின்னர் காண்போம். இந்த வேற்றுமை உருவு பதிலாக சில நேரங்களில் முழு சொல்லே கூட வேற்றுமை உருவாக வருவது உண்டு. அவ்வாறு முழு சொல் வந்தால் அதற்கு பெயர் சொல்லுருவு என்று பெயர். வேற்றுமை உருவாக ஒரு முழு சொல்லே வந்தால் அதற்கு பெயர் சொல்லுருவு என்று பெயர். ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இந்த இரு தொடரில் தூரிகையால் என்ற சொல்லை கவனியுங்கள். தூரிகையால் என்கிற சொல்லில் ஆல் என்கிற உருபு இணைந்துள்ளது. அந்த ஆல் என்பது வேற்றுமை உருபு. தூரிகை கொண்டு அங்கே வருகிற கொண்டு என்கிற சொல் சொல்லுருபு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்பொழுது வேற்றுமை பற்றி சொன்னேன். அந்த வேற்றுமைகள்
எத்தனை வகைப்படும் என்றால் 8 வகைப்படும். வேற்றுமைகள் 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை என்று வேற்றுமைகள் 8 வகைப்படும். ஒவ்வொன்றாக இப்பொழுது நாம் காண்போம். முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமை என்பதற்கு உருபுகள் கிடையாது. அதே போல எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது, எட்டாம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமை வரை உருபுகள் பெற்றுள்ளன. ஐ, ஆல், கு, இன், அது, கண் என்பன இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமை வரை உருபுகளாக வரும். சரி, இப்பொழுது முதல் வேற்றுமை பார்ப்போம். முதல் வேற்றுமை உருபு இல்லை என்று சொன்னேன். இந்த முதல் வேற்றுமை பயனிலை ஏற்றல் என்கிற பொருளை உடைத்து, முதல் வேற்றுமை பயனிலை ஏற்றல் என்கிற பொருளை உடையது. முதல் வேற்றுமை எவ்வாறு இருக்கும் என்றால் எழுவாய் பயனிலை மட்டும் பெற்று வரும். முதல் வேற்றுமை எழுவாய் பயனிலை என்கிற 2 உருபுகளை மட்டுமே பெற்று வரும். இசைவாணர் பாடினார், இசைவாணர் பாடினார். இந்த எடுத்துக்காட்டில் இசைவாணர் என்பது எழுவாயை குறிக்கும், பாடினார் என்பது பயனிலையை குறிக்கும். அதே போல பாய் வந்தால் என்ற எடுத்துக்காட்டிலும் பாவை என்பது எழுவாயை குறிக்கும் பெயர், வந்தால் என்பது பயனிலையை குறிக்கும் சொல். இந்த எழுவாயானது வினையையும் பெயரையும் வினாவையும் பயனிலையாக கொண்டு முடியும். எழுவாய் முதலில் வருவது எழுவாய், அடுத்து வருவது பயனிலை. அப்படி வருகிற பொழுது எழுவாய் எவற்றையெல்லாம் பயனிலையாக கொண்டு வரும் என்றால் வினா, பெயர், வினை இவற்றை பயனிலையாக கொண்டு வரும். குமணன் வந்தான், இந்த சொல்லில் குமணன் வந்தான் என்ற இந்த சொல் தொடரில் குமணன் என்பது பெயர் எழுவாய், வந்தான் என்பது வினை முற்று வினை. அப்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா வினை பயனிலையாக வந்துள்ளது. குமணன் வள்ளல், இந்த தொடரில் வள்ளல் என்பது பெயர், பெயரை பயனிலையாக கொண்டு வந்துள்ளது. குமணன் யார், இதில் வினாவை பயனிலையாக கொண்டு வந்துள்ளது. யார் என்பது வினாவை குறிக்கும் சொல், வினாச்சொல். இவ்வாறு எழுவாய் வேற்றுமை என்று சொல்லப்படும் முதல் வேற்றுமை. அடுத்து இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. இந்த இரண்டாம் வேற்றுமை செயபடு பொருளில் வரும், செயபடு பொருளில் வரும். அடுத்ததாக இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ என்பது எந்த பெயருடன் சேருகிறதோ அந்த பெயரை செயபடு பொருளாக மாற்றும். இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ எந்த பெயருடன் சேருகிறதோ அந்த பெயரை செயபடு பொருளாக மாற்றும். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இதில் திருவள்ளுவர் என்பது எழுவாய், திருக்குறள் என்பது செயபடு பொருள், இயற்றினார் என்பது பயனிலை. திருக்குறள் ஐ என்கிற இரண்டாம் வேற்றுமை பெற்று செயபடு பொருளாக மாறியுள்ளதை காண்பீர்கள். இரண்டாம் வேற்றுமை பொருளாகிய செயபடு பொருள் ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை என்கிற பொருளில் வரும். இரண்டாம் வேற்றுமை ஐ என்கிற உருபு, அதனுடைய பொருள் செயபடு பொருள். அந்த செயபடு பொருள் 6 பொருளில் வருகிறது. என்னென்ன? ஆக்கல்,
கரிகாலன் கல்லணையை கட்டினான். ஆக்கல் என்பது உருவாக்குதல். இங்கு கரிகாலன் என்கிற அரசன் கல்லணையை உருவாக்கியதால் இது ஆக்கல் பொருள். ஐ என்கிற உருவும் இடம்பெற்றுள்ளது, கல்லணையை. அடுத்து அழித்தல். பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். அழித்தார் என்றால் நீக்குதல். மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். மூட நம்பிக்கைகளை ஐ என்கிற வேற்றுமை உருவு இடம்பெற்றுள்ளது. அடுத்து அடைதல். அடைதல் என்றால் ஓரிடத்தை நாம் சென்று அடைவது. கோவலன் மதுரையை அடைந்தான். அங்க மதுரையை ஐ என்கிற உருவு இடம்பெற்று அடையல் பொருளில் வந்துள்ளது. காமராசர் பதவியை துறந்தார். காமராசர் பதவியை துறந்தார். துறத்தல் என்கிற பொருளில் இந்த தொடர் இடம்பெற்றுள்ளது. பதவியை ஐ என்கிற உருவு இடம்பெற்றுள்ளதை காண்பீர்கள். தமிழ் நமக்கு உயிரை போன்றது. நம்முடைய உயிருக்கு இது இணையானது தமிழ் என்பதை இங்கு ஒத்தல் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. உடைமை, செல்வம். வள்ளுவர் பெரும்புகழை உடையவர். பெரும்புகழ் என்பதுதான் வள்ளுவருக்கு செல்வம், உடைமையாக சொல்லப்படுகிறது. அங்க புகழ் ஐ என்கிற உருவை சேர்ந்து உடைமை பொருளில் வந்துள்ளது. இவ்வாறு இரண்டாம் வேற்றுமை உருவு ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை என்கிற பொருளில் எல்லாம் வந்துள்ளதை கண்டோம். அடுத்து மூன்றாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமை உருவு ஆல், ஆன், ஒடு, ஓடு. ஆல், ஆன், ஒடு, ஓடு. பெரும்பாலும் ஐ, ஆல், கு, இன், அது, கண் என்று சொல்லும்போது ஆல் மட்டும் சொல்லுற வழக்கம். ஏன்னா பெரும்பாலான இடங்களில் மூன்றாம் வேற்றுமை உருவாக வருவது ஆல். ஆன் என்பது செய்யுள் மட்டும் இடம்பெறும். அடுத்து ஒடு, ஓடு என்பதும் சற்று குறைவாக பயன்பாட்டில் உள்ளது. இப்பொழுது அதனுடைய பொருள்கள் பார்த்தா, எதனுடைய பொருள்கள்? மூன்றாம் வேற்றுமையுடைய பொருள்கள். கருவி பொருள், கருத்தா பொருள், உடனிகழ்ச்சி பொருள். கருத்தா பொருள் அப்படின்னா என்னன்னா, கருத்தா என்றால் என்ன? செய்பவனை குறிப்பது கருத்தா. செய்வதற்கு உதவியாக இருக்கின்ற சாதனம் கருவி. ஒரு தொழிலை செய்வதற்கு உதவியாக இருப்பது கருவி. உடன் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா, பெயர் ஆகிய எழுவாயினுடைய செயலோடு மற்றொன்றின் செயலும் உடன் நிகழ்வது. எழுவாயின் செயலோடு மற்றொன்றினுடைய செயலும் உடன் நிகழ்வது உடன் நிகழ்ச்சி பொருள். சரி, இந்த உருவுகளாகிய ஆல், ஆன், ஒடு, ஓடு என்கிற 4 உருவுகளில் ஆல் என்பது கருவி பொருளிலும் கருத்தா பொருளிலும் வரும். கருவி பொருளில் கருத்தா பொருளில் வருவது ஆல் என்கிற மூன்றாம் வேற்றுமை உருவு. ஆன் என்பது செய்யுளில் மட்டும் இடம்பெறும். ஒடு, ஓடு உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும். இப்போ ஒவ்வொன்றாக காண்போம். ஆல் என்ன பொருள் வரும்னு சொன்ன? கருவி பொருள், கருத்தா பொருள். இப்போ முதல்ல கருவி பொருள் பார்ப்போம். இந்த கருவி பொருள் 2 வகைப்படும். முதற்கருவி, துணைக்கருவி. முதற்கருவி, துணைக்கருவி. மரத்தால் சிலை செய்தான். சிலை செய்வதற்கு மரம் முதற்கருவி. உளியால் சிலை செய்தான். சிலை செய்வதற்கு உளி என்பது துணைக்கருவி. இவ்வாறு ஆல் என்கிற உருவு கருவி பொருளில் முதற்கருவியாகவும் துணைக்கருவியாகவும் வரும். அடுத்த பொருள் கருத்தா பொருள். ஆல் என்கிற உருவு கருத்தா பொருளில் வரும் என்று முன்னேறி குறிப்பிட்டோம் அல்லவா? இந்த கருத்தா பொருள் ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா என்று 2 வகைப்படும். ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா. ஏவுதல் கருத்தா என்றால் பிறரை ஏவி செய்ய வைப்பது. இயற்றுதல் கருத்தா என்பது தானே செய்வது. மற்றவரை ஏவி செய்ய வைத்தால் அது ஏவுதல் கருத்தா, தானே செய்து முடித்தால் அது இயற்றுதல் கருத்தா. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது.
கரிகாலன் அமைச்சர் பெருமக்களை ஏவி கல்லணையை கட்டியதால் இது ஏவுதல் கருத்தா. திருவள்ளுவரால் திருக்குறள் இயற்றப்பட்டது. திருவள்ளுவரே திருக்குறளை இயற்றினார், அதனால் இது இயற்றுதல் கருத்தா. இந்த ரெண்டு எடுத்துக்காட்டிலும் ஆல் உருபு இடம்பெற்றுள்ளது. அடுத்தது உடன் நிகழ்ச்சி பொருள். உடன் நிகழ்ச்சி பொருள் என்பது முன்னரே குறிப்பிட்டல்லவா, என்னது? ஒரு எழுவாயினுடைய செயலோடு மற்றொன்றினுடைய செயலும் உடன் நிகழ்வது. பாருங்க, தாயொடு குழந்தை சென்றது. இங்க ஒடு என்கிற உருபு இடம்பெற்றுள்ளது. அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். இங்க ஓடு என்கிற உருபு இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு தாயுடு குழந்தை சென்றது என்பதில் ஒடு என்கிற உருபும், அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் என்பதில் ஓடு என்கிற உருபும் உடன் நிகழ்ச்சி பொருளில் இடம்பெற்றதை கண்டோம். அடுத்த வேற்றுமை நான்காம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமையினுடைய உருபு கு. நான்காம் வேற்றுமை உருபு கு. இந்த கு என்கிற உருபு கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என்கிற பொருள்களில் வரும். கொடை பொருளில் வரும், வகை பொருளில் வரும், நட்பு பொருளில் வரும், தகுதி பொருளில் வரும், அதுவாதல் என்கிற பொருளில் வரும் என்று குறிப்பிட்டிருக்கோம். இப்போ ஒவ்வொன்றா காண்போம். முல்லைக்கு தேர் கொடுத்தான். அந்த தேர் திருப்பி வாங்குவாரா? வாங்க மாட்டார். அது கொடுக்கப்பட்ட பொருள், மீண்டும் பெறப்படாது, அதனால் அது கொடை. புகை மனிதனுக்கு பகை. இது பகை பொருள். மனிதனுக்கு பகைதானே புகை, அதனால்தான் இது பகைமை கருதி வந்ததால் இது பகை பொருள். அங்க கு என்கிற உருபு இடம்பெற்றுள்ளது. கபிலருக்கு நண்பர் பரணர். இங்கு கபிலருக்கு என்ற எழுவாயில் கு என்கிற உருபு இடம்பெற்று நட்பு பொருளில் வந்துள்ளது. தகுதி, ஒருவருடைய தகுதி என்ன அர்த்தம்? மனிதனுக்கு தகுதி மனிதம், அன்பு தானே. அதை போல இங்க கவிதைக்கு அழகு கற்பனை. கவிதையுடைய தகுதியை இங்க குறிப்பிட்டுள்ளதால் இது தகுதி பொருளில் கு என்கிற உருபு இடம்பெற்றுள்ளது. அதுவாதல், அதே போல அதுவாதல் ஒன்று இன்னொன்றாவதல் அதுவாதல். அப்ப தயிருக்கு பால் வாங்கினான், அதுவாதல். பொருட்டு, பொருட்டு எதன் பொருட்டு? ஒரு செயல் செய்த எதன் பொருட்டு செய்கிறோம் கேட்குறோமா இல்லையா? அதை போல ஒருவருடைய முயற்சி எதன் பொருட்டு அமைகிறது என்று பார்க்கிறோம் இல்லையா? அதே போல இங்க தமிழ் சான்றோர்கள் எதுக்காக பாடுபட்டாங்க? தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார்கள். தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் யாரு? மறைமலடிகள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். பொருட்டு. முறை 1, 2, 3 வரிசைப்படுத்துறதுலே அதே போல முறை, அதான் முறை வைப்புன்னு. அதே போல இங்கு செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. அண்ணன் யாரு? செங்குட்டுவன். தம்பி யாரு? இளங்கோ. செங்குட்டுவனுக்கு அங்கு கு என்கிற நான்காம் வேற்றுமை உருபு அமைந்து முறை என்ற பொருளில் இடம்பெற்றுள்ளது. எல்லை, தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் என்று எல்லை பொருளில் இடம்பெற்றுள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஐந்தாம் வேற்றுமை உருபு. ஐந்தாம் வேற்றுமை உருபுகள் இல், இன். இல் என்கிற உருபும் இன் என்கிற உருபும் ஐந்தாம் வேற்றுமை உருபுகள். இந்த இரண்டு உருபும் நீங்கள் பொருளில், ஒப்பு பொருளில், எல்லை பொருளில், ஏது பொருளில் வரும். சரியா? இவையெல்லாம் நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது என்கிற பொருள் சார்ந்து வருவது ஐந்தாம் வேற்றுமை. மலையின் வீழ் அருவி. மலையின் வீழ் அருவி, மலை விட்டு விழுந்து அருவி நீங்குகிறது, அதனால் இது நீங்கள் பொருள் வந்தது. இன் என்கிற உருவு இங்கே இடம்பெற்றுள்ளது. பாலின் வெளிது கொக்கு. பாலை போல வெண்மையானது கொக்கு. ஒப்பு. பாலும் கொக்கும் என்ன நிறம்? வெண்மை நிறம். பாலின், பாலை போல வெண்மையானது கொக்கு என்று ஒப்பு பொருளில் இன் என்கிற
ஐந்தாம் வேற்றுமை உருபு இடம்பெற்றுள்ளது. பவானியின் கிழக்கே மேட்டூர், எல்லை. பவானிக்கு கிழக்கு என்ன ஊர் இருக்குது? மேட்டூர் என்பதை இங்கே இன் என்கிற உருபு அமைந்து எல்லை பொருளை தருகிறது. அடுத்து ஏது. ஏது என்றால் காரணம். கல்வியில் சிறந்தவர் கம்பர். கம்பர் எதனால் சிறந்தவர்? கல்வியினால் சிறந்தவர். அப்போ கல்வியில் இல் என்கிற உருபு அமைந்து ஏது பொருள் தந்ததால் இது ஐந்தாம் வேற்றுமை உருபு. அடுத்து ஆறாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை அது, ஆது, ஆ. அது, ஆது, ஆ. இந்த மூன்றும் ஆறாம் வேற்றுமை உருபுகள். இந்த ஆறாம் வேற்றுமை உருபுகள் கிழமை பொருளில் வரும். கிழமை. கிழமை என்றால் உரிமை. உரிமையை குறிப்பது கிழமை. இந்த மூன்று உருபுல ஆது, ஆ என்பவை தற்காலத்தில் பயன்பாட்டில் இல்லை. இக்காலத்தில் பயன்பாட்டில் இல்லை. அப்போ இக்கால பயன்பாட்டில் உள்ள ஆறாம் வேற்றுமை உருபு ஆ. அது. அது என்பது என்ன பொருள் வரும்னு சொன்னேன்? கிழமை பொருள் வரும்னு சொன்னேன் இல்லையா? இந்த கிழமை என்பது என்ன? உரிமை. இந்த கிழமையை ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க. தற்கிழமை, பிரிதின் கிழமை. தற்கிழமை, பிரிதின் கிழமை. தற்கிழமை என்பது தன்னோடு ஒன்றி உள்ள உரிமை, தன்னை விட்டு நீக்க முடியாது. பிரிதின் கிழமை என்பது தன்னை விட்டு பிரிக்கக்கூடிய உரிமை. நல்லா புரியுதப்பா? புரியுதுங்களா எல்லாருக்கும்? தற்கிழமை என்பது தன்னோடு ஒன்றிய உரிமை. பிரிதின் கிழமை என்பது தன்னை விட்டு பிரிக்கக்கூடிய உரிமை. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். பயிரினது பசுமை. பயிர் எப்படி இருக்கும்? பச்சையாக இருக்கு இல்லையா? அந்த பசுமை பயிரை விட்டு நீக்க முடியுமா? நீக்க முடியாது. அது தற்கிழமை. வளவனது வீடு. வளவனை வீட்டை விட்டு பிரிக்க முடியுமா இல்லையா? பிரிக்கலாம். அவ்வாறு பிரிக்கக்கூடியது பிரிதின் கிழமை. இவ்வாறு அது என்கிற உருபு இடம்பெற்று கிழமை பொருளில் வந்ததை கண்டோம். அடுத்து வேற்றுமை ஏழாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமை உருபு கண். இந்த கண் என்கிற ஏழாம் வேற்றுமை உருபு காலம், இடம் என்ற பொருளில் இடம்பெறும். காலம், இடம் என்னும் பொருளில் வந்து இடம்பெறும். ஊரின் கண் மழை பெய்தது. ஊரின் கண் மழை பெய்தது. இரவின் கண் மழை பெய்தது. ஊர் என்பது இடத்தை குறிக்குது, இரவு என்பது காலத்தை குறிக்குது. புரியுதா? இவ்வாறு இடம் சார்ந்தும் காலம் சார்ந்தும் கண் என்கிற ஏழாம் வேற்றுமை வந்து பொருள் தரும். கடைசியாக நாம் பார்க்க இருப்பது எட்டாம் வேற்றுமை. எட்டாம் வேற்றுமை உருபு கிடையாது. முதல் வேற்றுமைக்கு எவ்வாறு உருபு கிடையாதோ அதே போன்று எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. இந்த எட்டாம் வேற்றுமை விழிப்பொருளில் வரும். விழித்தல். விழித்தல் என்றால் அழைத்தல், கூப்பிடுதல். இந்த எட்டாம் வேற்றுமை படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதுதான் விழி. படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதுதான் விழி. அவ்வாறு அழைப்பதற்கு விழி வேற்றுமை என்று பொருள். அவ்வாறு அழைக்கின்ற பொழுது அந்த பெயர்களை திரியும். எவ்வாறெல்லாம் திரியும் என்பதை காண்போம். இப்போ தங்கை என்கிற படர்க்கை பெயர் முன்னிலையாக மாற்றும் பொழுது தங்காய், தங்காய் என்று மாறும். இங்கே திரிதல் நிகழ்ந்துள்ளது. தங்கை என்கிற பெயர் தங்காய் என திரிந்து அமைந்தது. கவிஞன் என்கிற படர்க்கை பெயர் கவிஞ்ச என்று கடைசி எழுத்து கெட்டு அமைந்திருக்கிறது. மகள் என்கிற படர்க்கை பெயர் மகளே என்று அங்கு எழுத்து மிகுந்துள்ளது. தோழி என்கிற படர்க்கை பெயர் கூப்பிடும்போதும் முன்னிலையில் தோழி என்று தான் இயல்பாக வரும். இவ்வாறு இயல்பாக வருவதும் உண்டு. சில நேரங்களில் ஈற்று அயல் எழுத்து மாறுவது உண்டு. இப்போ மக்கள் என்ற சொல் படர்க்கை சொல் மக்கால் என்று அழைக்கிற பொழுது கடைசி எழுத்துக்கு முதல் எழுத்து தெரிந்திருக்கிறது. இவ்வாறு சொற்கள், படர்க்கை பெயர்கள்
திரிந்து வருவது எட்டாம் வேற்றுமை என்று சொல்லப்படும். மாணவர்களே, இதுவரை நாம் முதல் வேற்றுமை முதல் எட்டாம் வேற்றுமை வரை ஒவ்வொன்றாக விளக்கினேன். விளக்கிய கருத்துக்களை இப்பொழுது நாம் தொகுத்து காண்போம். வேற்றுமை என்றால் என்ன என்று முதல் வினா எழுப்பி அதற்கு விடை கண்டால் வேற்றுமை குறித்து நாம் அறிவோம். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டும் முறைதான் வேற்றுமை. அப்போ பெயர் சொல் வேறுபடுவது வேற்றுமை. இந்த வேற்றுமை 8 வகைப்படும். 8 வகைப்படும் என்று நினைவில் கொள்ள வேண்டும். முதல் வேற்றுமை எழுவாய் பயனிலை இடம்பெறுவதால் அதற்கு எழுவாய் வேற்றுமை என்று பெயர். முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. இந்த இரண்டாம் வேற்றுமை சைபடு பொருள் வேற்றுமை என்றும் சொல்லப்படும். ஏனென்றால் இரண்டாம் வேற்றுமையுடைய பொருள் சைபடு பொருள். இந்த இரண்டாம் வேற்றுமை எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா, ஆக்கல் பொருள், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை என்கிற பொருள்கள் எல்லாம் வரும்னு பார்த்தோம். அடுத்ததாக மூன்றாம் வேற்றுமை உருபு ஆல், ஆன், ஒடு, ஓடு. இதில் ஆல் என்கிற உருபு பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. ஆல் என்கிற உருபு கருவி, கருத்தா என்கிற பொருளில் இடம்பெறும். ஒடு, ஓடு என்கிற மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும். நான்காம் வேற்றுமை உறுப்பு கூ. கூ என்பது நான்காம் வேற்றுமை உறுப்பு. நான்காம் வேற்றுமை கொடைப்பொருள், பகைப்பொருள், நட்பு பொருள், தகுதி பொருள், அதுவாதல் பொருள், பொருட்டு, முறை, எல்லை என்கிற பொருள்களில் வரும். ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது ஆகிய பொருளில் வரும். ஆறாம் வேற்றுமை உறுப்புகள் அது, ஆது, ஆ. உரிமை பொருள் வருவது கிழமை பொருள் என்று சொல்லப்படும். கிழமை என்பது தற்கிழமை, பிரிதின் கிழமை என்று இரு வகைப்படும். ஏழாம் வேற்றுமை உறுப்பு கண். கண் என்கிற வேற்றுமை உறுப்பு இடம், காலம் குறிக்கும் பொருளில் வரும். எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை. இந்த எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்பு கிடையாது. எட்டாம் வேற்றுமையில் படற்கை பெயர் முன்னிலை பெயராக மாறி வருவது விழி வேற்றுமை என்று நாம் கண்டோம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.